60,000 70,000 80,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 20,000 கிட்ட ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் 20,000 ரூபாவா? ஓகே ஓகேண்ணா. 16 ஹவர் ஓட்டுறீங்களா ஒரு நாளைக்கு? எவ்வளோ கிடைக்குது? இன்சென்ட் வச்சுருப்பாங்க. ஒரு 30 ஆர்டர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 2,800 இன்சென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்றதான் நான் கேள்விப்படுது. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருப்போம் அப்படின்னா, ஸோ பெஜ்ஜு அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ஆப் எல்லாருமே கண்டிப்பாக டெலிவரி ஓட்டும் போதே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆப்பில் வந்துட்டு 60,000 70,000 80,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பயங்கரமாக ஆர்டர் பண்ணோம். அதெல்லாம் உண்மையாக இல்லைன்றதெல்லாம் நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பெஜ் ஆப்பில் அவுட் டு ஜாயின், எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுலாம் தெரியாது, நானும் பெருசாக எதுவுமே கேட்டதில்லை. ஸோ நான் அப்படியே லைவாக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணுறதை, ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஜாயின் பண்ணலாம். ஒரு இடம் இருக்குது, ஒரு நெகலான ஒரு மரத்தடிக்கல. ஸோ அங்கேருந்தால் நம்ம போய் பெஜ் ஆப்பே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பெஜ்ஜை பற்றி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலே வந்து டெலிவரி வீடியோஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 99% அதான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன டெலிவரி இருக்குது அது எல்லாமே ஒரு 7 நாள் ஓட்டி போட்டுடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வேறு கண்டென்ட்டே நம்ம மாற்ற போகிறோம் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு. ஸோ எல்லாத்தையும் ஓட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஸோ நிறைய ஆப்பை சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னென்ன ஆப் நம்ம ஓட்டி போடாமல் இருக்கும் அப்படின்ற போது. அப்போ சில பேர்கிட்ட கேட்டேன், ஆனால் இப்போ எதுனா கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்குது, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் தாண்டி வேறு எதனா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சில பேர் வந்து ப்ரோ பெஜ்ஜு ட்ரை பண்ணி பாருங்கள், அதை ஓட்டி போட்டு பாருங்கள், உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. பெஜ்ஜா அது என்ன ஆப் ப்ரோ, அது என்ன ப்ரோ ஆர்டர், அதில் எப்படி ஆர்டர்லாம் வரும்னு கேட்டால், அதில் இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் வருமா. அதில் வந்து ஆனால் இன்சென்டிவ் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்களா கைஸ். அதாவது 20 ஆர்டர் பார்த்துட்டா 800 ரூபா. அது கரெக்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரில, சும்மா நான் கேள்விப்பட்டவரையும் சொல்கிறேன். இன்சென்ட் வச்சுருப்பாங்க. ஒரு 30 ஆர்டர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 2,800 இன்சென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்றதான் நான் கேள்விப்படுது. ஆனால் அந்த 30 ஆர்டர் பார்க்குறது எத்தனை ஹவர் தெரியுமா ஆகும்? ஒன் செகண்ட் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டெலிவரி ஜாப்லாம் கடைசி வரைக்கும் இதிலேயே ஓட்டணும்லாம் யாரும் நினைக்காதீங்க. நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறக்காக, சும்மா ஒரு கஷ்டத்தை இது பண்ணுறக்காக, அதுக்காக மட்டும் அப்பப்போ வாங்க. பட் பெரிய பெரிய ட்ரீமாக வைங்க, அதில் எய்ம் வச்சுக்கிட்டு சும்மா தற்சமயத்துக்கு போட்டிக்கோங்க கேஸ். இப்போ எப்படி வந்து பெட் ஆப்பில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு பெட்ஜ் டெலிவரி அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது காட்டுது. இதில் எது டெலிவரி ஆப்ன்றது தெரியல. இது 10K டவுன்லோட்ஸ் காட்டுது, ஒன்று வந்து 100K டவுன்லோட்ஸ் காட்டுது. ஸோ கைஸ், அங்கே போய்ட்டு நான் பெட்ஜ் ஆப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த டெலிவரி ஆப்னு எனக்கே தெரில. நான் வந்து சில பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் பெட்ஜ் ஆப், அது எப்படி இருக்குன்னு லோகோ ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். பட் எந்த ஆப்லையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓட்டுற ஒரு அண்ணா அது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, பெட்ஜ் அண்ணா. அந்த அண்ணாட்டே கால் பண்ணி கேட்டேன். ஸோ அந்த அண்ணா சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? ஓகேண்ணா. நீங்கள் எவ்வளோ, நீங்கள் எத்தனை ஹவர்ண்ணா ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு? 16 ஹவர் ஓட்டுறீங்களா ஒரு நாளைக்கு? எவ்வளோ கிடைக்குது? ஓகேண்ணா. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க இப்போ நேற்று சொல்லுங்கண்ணா. இப்போ நேற்று ஓட்டுனீங்க? ஓகேண்ணா. ஸோ கைஸ், நான் ஹெல்மெட் போட்டு பேசுனால அவர் பேசுறதே எனக்கு கரெக்டாக கேட்கவும் இல்லை. ஸோ எவ்வளோ நான் ஓட்டுறீங்க? 16 ஹவர்லாம் ஓட்டுறாரா? அப்புறம் வந்து சரி ப்ரோ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் வந்து இல்லைடா, நான் வேறு ஒருத்தர் ஓட்டிருந்தார் பெட்ஜு. ஸோ அவர் எனக்கு நம்பர் கொடுத்தாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணேன், நான் ஜாயின் பண்ணோம் பெட்ஜு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவரே வாட்ஸ்அப்பில் பண்ணி எனக்கு ஜாயின் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் நம்பர் எனக்கும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. உனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இது அனுப்பிச்சுடுறேன் பாரு, அவங்களோட இந்த மாதிரி. சரி, லாஸ்ட்டாக ஓட்டின அன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிங்க? எத்தனை ஹவர் ஓட்டினீங்க? அதுதான் சொல்கிறேங்க, அதான் 2 ரூபா. 2000 ரூபாவா? ஆமாம். நான் ரொம்பலாம் ஓட்டல ப்ரோ, அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் ஓட்டினேன். அதிகபட்சம் சொன்னால் ஒருத்தர் வந்து 20,000 கிட்ட ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் 20,000 ரூபாவா? ஓகேண்ணா. ஆமாம், உனக்கு வந்து இது அனுப்பிச்சுட்ருக்கேன் பாரு வாட்ஸ்அப்பில். அப்புறம் அந்த ப்ரோ வந்துட்டு ஸோ அந்த பெட்ஜ் ஆப்போட டிஎலோட நம்பர் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுலாம் சொன்னாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்பை பற்றி நான் எனக்குலாம் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. கம்பெனி பேர் வந்து பெட்ஜ். இந்த பெட்ஜுன்ற கம்பெனி தான் வந்து இப்போ டிவின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் பார்க்குறீங்களோ அதுக்குரிய ஏர்னிங்ஸ் வந்து 1 வீக் சேலரியாக வியாழன்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே கிரெடிட் ஆகும். ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து விடிய காலையில் 5:30 மணி வரையும் ஷிஃப்ட் ஓப்பனாக தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து பீக் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 8 to 11, அதுக்கப்புறம் வந்து 12 to நைட்டு 12 மணி வரையும் ஆர்டர்ஸ் க்ளோஸ் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா?
அதுக்கப்புறம் மிட் நைட்டில் 1 to 5:30 வந்து ரேராக வந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். சேலரிங்கிறது எவ்ரி வீக் Thursday ஆர் ஃப்ரைடேக்குள்ளே க்ரெடிட் ஆகும். ஆர்டர்ஸ் வந்து இது ஃப்ரீ ஜோன். முடிக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து வரும். ஓகேவா, எங்கே வருன்றது சொல்ல முடியாது. ஜோனுக்குள்ளே மட்டும்தான் ஆர்டர்ஸ் வரணும், அது கிடையாது. ஃப்ரீ ஜோன் முடிக்கிற இடத்துலேருந்து ஆர்டர்ஸ் வரும். மாறி மாறி போய்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேப்பிடோ மாதிரி. ஓகே, இதுதான் கான்செப்ட். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, இப்போ பிட்ஜ் ஆப்பில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் நானும் தானே கேட்டேன். இப்போ எப்படி நான் பிட்ஜில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு லிங்க் வந்து இருக்குது கைஸ். அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்ஜ் டீம் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்களே உங்களை வாட்ஸ்அப்பில் எப்படி இந்த ஆப்பை ஓட்டுறது, எப்படி இதில் என்னென்ன இன்சென்டிவ் இருக்குது, ஜாயினிங் போனஸ் எவ்வளோ இருக்குன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. என்ன டவுட்னாலும் நீங்கள் அவங்களே கேட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எப்படி அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்குது இந்த பிட்ஜ் ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணேன். அதில் எனக்கு என்னென்ன கேட்டுச்சுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஃபோனு தான் அனுப்பிச்சாரு, பட் நான் இது என் ஃபோனுக்கு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்க ஃபார்ம். இதை தான் இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இமெயிலில் வந்து கொடுத்துருங்க. எதனா நமக்கு இமெயில் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேர், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்க பேர் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குறேன் பாருங்கள், மகேஷ் பாலாஜி. அடுத்து வந்து அப்பா நேம் கேட்குது கைஸ், அதையும் கொடுத்துக்கலாம். ஓகே, தேர்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது கைஸ், அதையும் என்டர் பண்ணிக்கலாம். பெட் குரூப் என்டர் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ஓட்ட போகிறீங்களோ அந்த நம்பர் கொடுங்க கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மொபைல் நம்பர் கொடுக்குறோம்ல கைஸ், இந்த நம்பருக்கு தான் இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் கால் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பட் உங்களுக்காக தான் இப்போ இதில் போட்டு காட்டுறேன். எஸ், நீங்கள் எந்த ஓட்ட போகிறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஆதார் கார்டு நம்பரும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களே, கரண்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் இருக்கிற அட்ரஸ் அது கொடுங்க. மேபி யூனிஃபார்ம் எதுவும் அனுப்புவான்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பில் மேபி யூனிஃபார்ம் இருக்கானே கரெக்டாக தெரில, பார்க்கலாம். ஓட்ட நம்மளுக்கு கற்றுக்கலாம் கைஸ். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குது, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் IFSC கோட் நான் கேட்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம பேங்க்லாம் வந்து சேலரி போடுவாங்க. பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் அது கொடுங்க. ஸோ கைஸ், அப்புறம் இங்கே ரெஃபரன்ஸ் பர்சன் நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என் பேரே கொடுத்துருக்காங்க, மகேஷ் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ இப்போ தான் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் பர்சன் ஐடியில் வந்துட்டு 34234 அப்படின்ட்டு போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் ஆதார் கார்டு கேட்குது. ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிரைவிங் லைசன்ஸ் கேட்குது கைஸ். லைசன்ஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பைக், உங்களோட பைக் நம்ம எந்த பைக்கில் ஓட்ட போகிறீங்க அந்த பைக் நம்பர் கொடுத்துருங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் செல்ஃபி இமேஜ் கேட்குறாங்க, நம்ம ஃபோட்டோ அதையும் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் யாருன்னா ஒருத்தவங்க கேட்குறாங்க, அப்புறம் அவங்களோட நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணிங்களோ அந்த அந்த பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பெஜ் டீம்லேருந்தே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்கும், அதான் உங்கள் பின் நம்பரு. ஓகே மேம். கொடுத்துருங்க, அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க சார். ஓகே மேம். பார்த்தீங்கன்னா ஆதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக், லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருங்க. ஓ, அதில் கேட்குமா மேம் ஆப்லேயே? இப்போ ஆப்பில் கேட்கும். ஓகே மேம். பண்ணிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆகும் சார். இப்போ 10 minutes வெயிட் பண்ணுங்க. அப்படி வெரிஃபை ஆகலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி விடுறேன் சார். ஓகே மேம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பன் செட்டிங்ஸ் வரும் சார். அதுக்குள்ளே போயிட்டு மெசேஜ், கால்ஸ், லொக்கேஷனுக்கு அந்த எந்த டவுட்னாலும் அந்த மேம்கிட்ட கேட்டிக்கலாம். அப்புறம் அந்த ஆப்போட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை முன்னாடியே அந்த சார் சொன்ன மாதிரி பெஜ்ஜின்ற ஆப் தான் இப்போ டிஇவி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஆப் பேர். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு டிவின்னு போட்டாலே அது வந்துடும். டிவின்னு போட்டாலே இது வந்தது பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அந்த மேமே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளீஸ் அந்த ஆப் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு சில டவுட்ஸ்லாம் பர்சனலாக இருந்துச்சு. அந்த டவுட்ஸ்லாம் வந்து அந்த மேம் கிட்ட கேட்டிருப்பேன். அது என்ன டவுட்ஸ்ன்னு நீங்களே பாருங்கள். டவுட்ஸ்லாம் இருக்குது, அது அவங்ககிட்ட கேட்குறேன். சால்வ் பண்ணுறீங்களா மேம்? சொல்லுங்கள் சார். மேம், இந்த ஆப்பில் வந்து ரெயின் சார்ஜ் இருக்குங்களா? இருக்கு சார். எவ்வளோ மேம் தருவீங்க ரெயின் சார்ஜ்? 10 ரூபாய் கொடுப்பாங்க. மழை இதை பொறுத்து சார். கொஞ்சம் இதாக இருந்தால் 10 rupees கொடுப்பாங்க. ஓகே. கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஏரியா பொறுத்து அதுவும் மாறும். அப்படிங்களா? ஏரியா எப்படி ஆமாம் ரெயினோட இது இருக்குது. அது ஆப்பில் எங்களுக்கு காமிக்கும்.
டேஷ்போர்டில் அதை பார்த்து உங்களுக்கு செலக்ட் கொடுப்பாங்க. ஓகே ஓகே மேம். அப்புறம் வந்து இந்த வெயிட்டிங் பேலாம் இருக்கா மேம்? ஆர்டர் இப்போ ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணால் அந்த வெயிட்டிங் பேலாம் இருக்குங்களா? வெயிட்டிங் பே கிடையாது சார். வெயிட்டிங் பே கிடையாது. ஓகே மேம். மேம் இதில் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் எப்படி மேம்? இப்போ மற்ற ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டிருக்கேன். 3 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது குரூப்பில் போட்டு விடுங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நீங்க ஜோனை தாண்டி போய் நீங்க ரிட்டர்ன் வந்தா ஃப்ரீயா தானே வருவீங்க. இங்க அப்படி கிடையாது. அதாவது ஒரு இதுல அப்படின்னா ஒரு இதுல இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பெனிஃபிட்டா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு சொல்லுங்க மேம். மெயின் பே வந்து 25 ரூபாய் சார் உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரெஸ்டாரண்ட் போவீங்க இல்லையா ஃபுட் எடுக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு மட்டும் அமௌண்ட் கிடையாது. 3 அமௌண்ட் போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு 3 ரூபாய் ஆட் ஆகும் மெயின் பேவோட. அடுத்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து கஸ்டமர் லொகேஷன் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 4 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது போக உங்களுக்கு வந்து டெய்லி இன்சென்டிவ் அண்ட் வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. இது மேம் சென்னையில் மட்டும் தான் இருக்கா, வேற ஊருங்கள்லாம் இருக்கா மேம்? பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் சென்னை 2 மட்டும் தான் இருக்கா மேம்? ஆமா சார். சரி மேம். இப்போது நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னென்ன அனுப்பிச்சாங்கன்றதை அந்த வீடியோலாம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் இப்போ வைக்க போதில்லை. அதெல்லாம் நாளைக்கு நான் ஓட்ட போகிறேன்ல, அது எப்படி ஓட்டுறதுன்றதெல்லாம் எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் நாளைக்கு நான் ஓட்டுற வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அதை அனுப்பிச்சிருவாங்க. பட் இந்த வீடியோ ஜாயின் பண்ணாமல் சும்மா பார்க்குறவங்களுக்கு இதில் என்னென்ன இன்சென்டிவ் வச்சுருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு ஃபோட்டோவாக ஒன் பை ஒன்னாக போட்டுறேன், அதை நீங்களே பாருங்கள். ஓகே, நாளைக்கு வ்ளாக் பாருங்கள். பிஜி ஃபஸ்ட் டே எப்படி ஓட்டுறது, எப்படி பிக்கப் பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறது எல்லாமே நான் போடுறேன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் டே ஓட்டுறதை. ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா வீடியோ அவுட் டு ஜாயின் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவேன். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க போடுறதுக்கு, அதை கண்டிப்பாக லைக் பண்ணி புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ முடிச்சுட்டுமா? பை.